அப்பாடா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. ரைடு பார்க்கலாம். என்ன கண்மணி, எப்படி இருக்க? மா, வட்டி அடுத்த வாரம் தானே தரணும். அதெல்லாம் இல்ல கண்மணி. அப்புறம் என்ன, எங்கேயாச்சும் போகணுமா? டிராப் பண்ணவா? அதுவும் இல்ல. அப்புறம் என்ன விஷயம்? அது உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்படி ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு கல்யாணம் பண்ணிக்கவேன். கல்யாணமா? ஐயோ, நான் படிக்க வேண்டியது இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் கண்மணி. அதெல்லாம் செட் ஆகாது மேடம், அதெல்லாம் வேணாம். ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு சுத்தாம ஒழுக்கமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற வழிய பாரு. என் மேல உங்களுக்கு ஏன் திடீர்னு இவ்ளோ அக்கறை? அது நீ அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறல கண்மணி, அதான். பொய் சொல்லாதீங்க. ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா உங்ககிட்ட இப்படி வட்டி காசு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது என் வீட்டு வேலைக்காரன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, எனக்கு நிறைய கடமை இருக்கு. காசு இல்லாத உனக்கு என்ன கடமை வேண்டி கிடக்கு? ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற வழிய பாரு. ஏன் ஏழை வீட்டு பொம்பளைங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டுக்கு அடங்கி இருக்கணுமா? ஏன் எங்களுக்குலாம் கனவு இருக்க கூடாதா? காசு இல்லாம என்ன கடமை வேண்டி கிடக்கு? காசு இருந்தாதான் கனவு காணுமா என்ன? கனவு காண்றதுக்கு மனசுல நம்பிக்கை இருந்தா போதும். கல்யாணம் பண்ணிக்காத எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு தேதி ஆச்சுன்னா டான் வட்டி காசு எனக்கு வந்து சேரணும். என்ன வரட்டா?